அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை சற்று நேரத்தில் அறிவிக்கிறது சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து தொடங்கிய பள்ளிகள், வகுப்புகளுக்கு உற்சாகமாக வந்த மாணவர்கள். எண்பத்திரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் இசைஞானி இளையராஜா நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த ரசிகர்கள். பேருந்தில் பயணித்த போது மாரடைப்பு ஏற்பட்டு காலமான மத யானை கூட்டம் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் தயாரிப்பாளரிடம் அடுத்த படத்திற்கான கதையை கூறிவிட்டு வரும்போது நேர்ந்த சோகம். தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து சென்னைக்கான விமான கட்டணம் கிடுகிடு உயர்வு. மதுரையில் இருந்து சென்னைக்கு இன்று 18,000 ரூபாய் கட்டணம். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,000-ஐ நெருங்கியது. கேரளாவில் நேற்றும் 64 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் சிகிச்சையில் இருந்த ஒருவர் மரணம். ஒட்டுமொத்தமாக பாஜகவின் கண்ட்ரோலுக்கு அதிமுக சென்று கொண்டிருப்பதாக முதலமைச்சர் விமர்சனம். அமித்ஷா எத்தனை முறை வந்து சென்றாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என சூளுரை. ஒட்டுமொத்தமா பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக. மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைப்பது திமுக தான், அதிமுக அல்ல. முதலமைச்சரின் குற்றச்சாட்டிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். துரோகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது நாங்க இல்ல, அது திமுக தான் இந்த நாட்டுக்கு துரோகம் இழைச்சிட்டு. மதுரை அவனியாபுரத்தில் சமையல் அறையின் அடுப்புக்கு கீழ் பதுங்கியிருந்த பாம்பு. இரவில் தோசை சுடச் சென்றவர் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு. பொள்ளாச்சியில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் நகை பணத்தை கையாடல் செய்த விவகாரம். மேட்டுப்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மகாராஜா சஸ்பெண்ட். தொடர்ந்து 2வது மாதமாக 2 லட்சம் கோடியை கடந்த ஜிஎஸ்டி வசூல். கடந்த ஆண்டு மே மாதத்தை விட 16% அதிகரித்த வருவாய். ரஷ்யாவின் விமான தளங்களை குறிவைத்து யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல். சுமார் 40 ராணுவ விமானங்கள் தீப்பிடித்து எரிந்த அதிர்ச்சி வீடியோ. வாரத்தின் முதல் நாளிலேயே சரிவுடன் தொடங்கிய இந்திய பங்குச் சந்தைகள். சென்செக்ஸ் 700 புள்ளிகளும் 160 புள்ளிகள் வரையிலும் வீழ்ச்சி. சிக்கிம், மணிப்பூர், அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் தொடர் மழையால் தத்தளிக்கின்றன. வடகிழக்கு மாநிலங்களை புரட்டி போட்ட கனமழை பாதிப்பு குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக வெளுத்து வாங்கிய கனமழையால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சிக்கிமின் மங்கன் நகரில் பெய்த தொடர் கனமழையால் டீஸ்டா ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. லாச்சென் மற்றும் லாச்சுங் பகுதிகளை இணைக்கும் பிடாங் பெய்லி பாலம் வெள்ளத்தில் பழுதடைந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை மீட்பதில் சிக்கல் நீடிக்கிறது. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இரில் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடும் நிலையில் கரை உடைந்ததால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது.
இம்பால் நகரின் பல இடங்களில் சாலையா ஆறா என தெரியாத அளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் பேரிடர் மீட்பு படையினருடன் இராணுவ வீரர்களும் இணைந்து மக்களை மீட்டனர். அசாம் மாநிலத்தில் ஓடும் பிரம்மபுத்திரா ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் கரை ஓரங்களில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. அசாமின் ஸ்ரீபூமி மாவட்டத்தின் ஆறுகள் ஏரிகளின் கரைகள் உடைந்ததால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. லக்கிம்பூரில் வீடுகளில் முடங்கியுள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக மூங்கில்களை படகு போல பயன்படுத்தி வருகின்றனர். திரிபுரா மாநிலம் அகர்தலாவிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மிசோரமின் லாங்தலாய் பகுதியில் பெய்த தொடர் மழையால் கட்டடம் இடிந்து விழுந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் நேற்று கடைவீதிகள், பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். விடப்பட்டிருந்தது. 36 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மாணவர்களை வரவேற்க தயாராக உள்ளன. பள்ளி செல்வதற்கு தேவையான சீருடை, பை, நோட்டு புத்தகங்கள், ஷூ உள்ளிட்ட பொருட்களை வாங்க கடை வீதிகளில் பெற்றோர்களுடன் மாணவர்கள் குவிந்தனர். இதனால் தஞ்சை, திருப்பூர், கோவில்பட்டி, தென்காசி உள்ளிட்ட இடங்களில் கடை வீதிகளில் விற்பனை களை கட்டியது. நான் 8th முடிச்சு 9th போறேன். அதுதான் நான் நோட் புக் எல்லாமே வாங்க வந்திருக்கேன். பள்ளிக்கூடம் திறக்கனால 2026 பள்ளிக்கூடம் திறக்கனால பசங்களோட நாங்களும் புத்தகம், நோட்டு, பேக் எல்லாம் வாங்குறோம். இதனால தென்காசியில் பயங்கரமாக கூட்டமாக இருக்கு. புக்கு கைடெல்லாம் வாங்க வந்திருந்தோம். இப்போ என்னன்னா கைடு இங்கே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. கூட்டமும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. பழைய புக்கு கேட்குறோம், ஆனாலும் திருநெல்வேலியில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதனிடையே கோடை விடுமுறையை கழிக்க சொந்த ஊர்களுக்கும் உறவினர் வீடுகளுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் சென்றவர்கள் மீண்டும் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பியதால் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. மதுரை ரயில் நிலையத்தில் சென்னைக்கு வரும் பாண்டியன் விரைவு ரயிலின் முன்பதிவில்லா பெட்டியில் இடம் பிடிக்க மக்கள் ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்தனர். ஆனால் ரயில்வே அதிகாரிகள், காவல்துறையினருக்கு தெரிந்த நபர்கள் முன்கூட்டியே ரயிலில் ஏறியிருந்ததை கண்டு வரிசையில் காத்திருந்த பயணிகள் ரயில்வே காவலர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த தன்னார்வலர் பயணிகளை தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டினர். இதையடுத்து ஏற்கனவே ரயிலில் இருந்தவர்கள் கீழே இறக்கிவிடப்பட்டு வரிசையில் காத்திருந்தவர்கள் உள்ளே அனுப்பப்பட்டனர். இதேபோல நெல்லையில் முழுவதும் முன்பதிவில்லா அந்தியோதயா ரயிலில் ஏற மக்கள் முண்டியடித்தனர்.
தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் கார்களில் சென்னை நோக்கி திரும்பியதால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோல ஜிஎஸ்டி சாலையில் உள்ள பல சுங்கச்சாவடிகளில் நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் நீண்ட நேரம் காத்திருந்து சென்றனர்.